இன்றைக்கி லஞ்சுக்கு நம்ம போன இடம் சல்வா ரோடு பக்கத்தில் இருக்கக்கூடிய அல் கத்தீப் மந்தி. ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலான்னுக்கிட்டு ஒரு 4 பேர் பிளான் பண்ணி போயிருந்தோம். ஆக்சுவலாக ரிவ்யூ பார்த்து தான் போனோம், நல்லா டேஸ்ட்டாக சாப்பாடு கிடைக்கும்ன்ட்டு போனால். நல்ல செட்டப்லாம் நல்லா தான் இருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறாங்க. நிறைய குக்கர் இருக்குது, சிக்கன் மட்டன் ஒவ்வொரு வெரைட்டிக்கு ஏற்ற மாதிரி குக்கர் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஆக்சுவலாக இது ஒரு சவுதி பேஸ்டு ரெஸ்டாரண்ட். மந்தி ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னாங்க. மந்தினா வேறு ஒன்றும் இல்லை, ஒரே பிளேட்டில் கொடுப்பாங்க ஃபுட்டு. 4 பேர் அதில் 5 பேராக உட்காந்து அந்த ஒரே பிளேட்டில் இருக்கிற ஃபுட்டை வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்ணும். இதுதான் மந்திம்பாங்க. ஸோ பொதுவாக பார்த்திங்கன்னா இது மட்டன் மந்தி தான் ரொம்ப ஃபேமஸ், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னாங்க. நம்ம கூட வந்தவங்க எல்லாமே மட்டன் பிரியர்கள் தான். எனக்கு ஒரு சிக்கன் மந்தியும் மற்றவங்களுக்கு ஒரு மட்டன் மந்தியும் ஆர்டர் பண்ணோம். மேலே உட்காந்து சாப்பிட்லான்னு போய் உட்காந்தோம். அதில் வியூ பார்த்திங்கன்னா நமக்கு மெயின் ரோட்லேயே எவ்வளோ வெஹிக்கிள் போகுதுன்ட்டு ஃபுல்லாகவும் நம்ம இங்கேருந்தே வியூ பண்ணிக்கலாம். ரொம்ப ஒஸ்ட்டான ஒரு பேக்ரவுண்டாக தான் இருக்கும், பட் வேறு வழி இல்லை. நம்ம ஆளுங்க எல்லாமே கையெல்லாம் கழுவிட்டு ஃபுட் எப்படி இருக்குது நல்லா டேஸ்ட் பண்ணலான்னுக்கிட்டு அவளோட ஆர்டர் பண்ணி காத்திருந்தோம் டோக்கனை எடுத்துகிட்டு. இந்த பைத்தியக்காரனுங்க என்ன பண்ணிட்டானுங்கன்னா, எவ்வளோ வெரைட்டி இருக்குதுன்னு கேட்டதுக்கு ஒரே வெரைட்டி இருக்குது அப்படின்ட்டானுங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும், அதுதான் மந்தியில் ரொம்ப ஃபேமஸ், நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். எல்லோ கலரில் இருக்கும், அது வந்து கொஞ்சம் பிரியாணி குஸ்கா டைப்பில் இருக்கும்னு வைக்கலாம். இன்னொன்று ரெட் கலர் இருக்கும், பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கும். நீ வாங்கி ஏமாந்துடக்கூடாது, ஏன்னா அது பார்த்திங்கன்னா டோட்டலாக டொமேட்டோ ரைஸ் தான், வேறு எதுவுமே இருக்காது. அது நல்லா டொமேட்டோ பேஸ்ட்டை போட்டு ரைஸை போட்டு குக் பண்ணி ஏமாற்றி தந்துடுவானுங்க. இந்த மாதிரி விஷயத்தில் வந்து நாங்கள் கேட்கும்போது அவன் சொன்னான் ரெட் கலர் மந்தி தான் இருக்குது, நல்லாயிருக்கும் அப்படின்னா. சரின்னுக்கிட்டு டோக்கன் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டே பே பண்ணிடணும். கொஞ்சம் வித்தியாசமான பைத்தியகாரத்தனமான ஹோட்டலாக இருந்துச்சு. பே பண்ணிவிட்டு வந்து உட்காந்தோம். ஒரு 20 மினிட்ஸ் கழித்து எங்கடா சாப்பாடுன்னு கேட்டேன். இன்னும் நீங்கள் டோக்கனே தரல அப்படின்ட்டு அங்கே இருக்க சர்வன்ட்டு சொன்னான். அப்புறமா டோக்கனை கொடுத்துட்டு ஒவ்வொருத்தர் வாயம் பார்த்துட்டு இப்படியே உட்காந்துட்டு இருந்தோம். இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா எங்களை தாண்டி ஒரு 1200 கார் அங்கேயுமா போயிட்டுருந்து. சரி பசிக்குது, ரொம்ப நேரம் ஆகிட்டே, யாரப்பா ஸ்பான்சர்னு கிட்ட பண்ணோம். ஒரு மாங்காய் மாட்டினா அதை சிரிச்சிட்டு இருக்கால, இவன் தான் ஸ்பான்சரு. தூக்கி அவனை போட்டுட்டோம். சரி இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடும் சாப்பாடுன்னுக்கிட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். ஃபைனலாக எதிர்பார்த்த மாதிரி மந்தியை கொண்டு வந்துட்டாங்க. மந்தி சொல்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்கிறது, ஒரு தட்டு விரிப்பானுங்க, ஒரு பிளாஸ்டிக் ஒரு ஷீட்டு. அந்த ஷீட்டுக்கு மேலே வந்து மந்தின்னுக்கிட்டு ஒரு பிளேட்டில் வந்து பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த பிளேட் ரொம்ப வைடாக இருக்கும். 4 பேர் உட்காந்தாங்கன்னா 4 பக்கமாக உட்காந்து ஃப்ரீயாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இவன் என்னென்னா நாய்க்கு கொண்டு வைக்கிற மாதிரி, நம்ம ஊரில் நாய்க்கு கஞ்சி வைப்போம்ல, அதே மாதிரி ஒரு பாத்திரத்தில் 4 பேருக்கும் சேர்த்தாப்பில் கொண்டு வச்சான். என்னடா இது பைத்தியகாரத்தனமாக இருக்கே, இதை எப்படிடா சாப்பிட்றது, பிளேட்டு கொண்டு வாடா அப்படின்னோம். அவன் பிளேட்டு பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் 4 பிளேட்டு கொண்டு வர்றதுக்கு போனான். இதில் இந்த ஷாப்பில் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்த ஃபுட் எதுன்னு சொல்ல போனால் அந்த டியூ தான். அது எந்த கம்பெனின்னு தெரில, ஆனால் அந்த டியூ பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதை வச்சு எப்படியோ சமாளித்து சாப்பிட்டுட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா டிஸ்கஷன் பயங்கரமாக போய்ட்டுருந்து, எந்த இது டேஸ்ட் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு. ஏற்கனவே 3 ஹோட்டல் நாங்கள் சாப்பிட்ருக்கோம். பாபுல் மந்தின்னு ஒன்று சாப்பிட்ருக்கோம், நதி மந்தின்னு ஒன்று சாப்பிட்ருக்கோம். அதெல்லாம் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை எதிர்பார்த்து தான் சாப்பிட்டோம். வாயில் வச்சா வெறுத்து போச்சு, ஏன்டா சாப்பிட்டோன்னு மாதிரி ஆகிடுச்சி. பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து அப்படியே ரேஷன் ரைஸ் மாதிரியே இருந்து, நம்ம ஊரில் ரேஷன் கடையில் கொடுக்குற அதே அரிசி மாதிரியே தான் இருந்துச்சு. चेक करो ये कर्नाटक नहीं एक स्पून चेक करो टेस्ट नो चेक eat 1 spoon eat no eat 1 வேற சூடா இருக்குடா அப்ப சாப்பிடு. क्या टेस्ट है सेम ना हमारा ये नहीं क्या बोल रहे हैं खिचड़ी टाइप का सेम टोमेटो राइस अभी गाँव का सही तो है ना, नहीं तो खाना पड़ेगा। Only this? Hmm. Oh, I haven't seen that.
One is small enough for you. Eat. Mutton இல்லை வை chicken for me. Okay, mutton very soft. Good hotel. Is cooking and cooker. Keep telling. They're coming, Karban. ஆக்சுவலாக இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லேருந்து பார்க்கும்போது நிறைய குக்கர் போட்டு விசில் போட்டு அடிச்சுட்டே இருப்பானுங்க. இதை பார்த்தா ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. என்னடா இவ்வளோ குக்கர் போட்டு இவ்வளோ ஃபேமஸாக பண்ணுறானே அப்படின்னு ரிவ்யூ பார்த்துட்டு போனேன். ரிவ்யூ பார்த்தீங்கன்னா அவ்வளோ உல்ட்டா ரிவ்யூ. காசு கொடுத்து ரிவ்யூ போடுறானுங்க. இப்போ எல்லா ஹோட்டலும் அதான் பண்ணுறான். காசு கொடுத்து 100 பேர் 200 பேரை ரெண்டு எடுத்து அவன் அக்கௌண்ட் டூப்ளிகேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி ஃபுல்லாக ரிவ்யூ போடுறது தான் வேலை. அந்த மாதிரி தான் ஃபுல்லாக ஏமாற்றி சீட் பண்ணுறாங்க. நம்ம வெளியே வந்து பார்த்தாலே தெரியும். எந்த ஹோட்டல் போனாலும் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு சாம்பிள் வாங்கி சாப்பிடணும். ஒரு ஸ்பூனு சாம்பிள் கொடுத்ததுக்கப்புறமா நம்ம பிடிச்சினா போய் உட்காந்துக்க வேண்டியதான். இல்லாட்டா சாரி சார்னு சொல்லிட்டு கிளம்பிட்டே இருக்கணும். அதான் பெஸ்ட்டு வே. அதை விட்டுட்டு உள்ளே போயிட்டோமேனுக்கிட்டு பாயை விரிச்சிட்டோன்னு வைங்களேன், மிளகா தான். ஏன்னா நிறைய பேர் சமையலே தெரியாமல் ரெஸ்டாரண்ட் போட்டுடுறான். ஓனர் ஒரு பக்கம் இருப்பான், இங்கே இருக்கிற எடுபிடிகள் 5 பைசாக்கு பிரோஜனம் இல்லாத எடுபிடிகளை வச்சு வேலை பார்க்குறானுங்க. இதான் இங்கே நடந்துட்டு இருக்குது. அதனால் எந்த ஹோட்டல் போனாலும் ஃபஸ்ட்டு கூட்டம் இருக்குது தான் பாருங்கள். நல்ல கூட்டம் இருந்துச்சுன்னா தைரியமாக உட்காந்து சாப்பிட்லாம். செகண்டு, நமக்கு பிடிச்ச ஃப்ளேவரை வந்து ஒரு சாம்பிள் பிரியாணியா நோ ப்ராப்ளம், ஒரு சின்ன ஸ்பூன் சாம்பிள் கொண்டு போய் எனக்கு பிடிச்சுன்னா வாங்கிக்கிறேன் அந்த மாதிரி சொல்லி சாப்பிடணும். அப்போ தான் நம்ம காசு வந்து வேஸ்ட் ஆகாது. எனக்கு கொடுக்குறது வந்து இப்போ பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து பிரியாணி அன்லிமிட்டடாக இருக்கும். நிறைய மந்தி ஷாப் இருக்குது. அவங்க கொடுக்குற ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம். அதுக்கு எந்த பேமெண்ட்டும் இருக்காது. பட் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா லிமிட்டட் ரைஸ் தான் போடுறாங்க. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு வெளியே வரும்போது அவன் 3 வெரைட்டியாக வைக்கிறான். எங்கடா இதுக்கு முன்னாடி காட்டலைங்கிறேன், நீங்கள் கேட்கவே இல்லைங்கிறான். இந்த மாதிரி ஏமாத்து நிறைய இருக்குது. சரி, இந்த மாதிரி குப்பை ஒரு மந்தி சாப்பிட்டுட்டோம் மெனிக்கிட்டு வெறுத்து போய் என்ன பண்ணோம், ஆன் த வேல வந்து நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா ஒரு பீஸா ஷாப் பார்த்தோம். சரி, இந்த பீஸா ஷாப்பில் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னுக்கிட்டு கூட வந்தவர் சொன்னார். சரி போய் பார்த்துடலாமேன்ட்டு வண்டியை பார்க் பண்ணிவிட்டு ஒரு பீஸா ஆர்டர் பண்ணோம். சிக்கன் பீஸா. பீஸா சொல்லப்போனால் நல்லா வேறு லெவலில் தான் இருந்துச்சு. பீஸா சாப்பிட்டுக்கிட்டு சரி தாகத்துக்கு சும்மா இருக்க முடியாது, ஜூஸ் போடுவோன்னுக்கிட்டு ஒரு 4 காக்டெயில் ஆர்டர் பண்ணோம். காக்டெயில் வந்து வேறு லெவல். இதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக ரிட்டர்ன் வந்துட்டோம். பாய். Flip. कौन सा वाला बगैर इसका है? नहीं ऐसे नहीं नहीं है? नहीं हाँ, स्माइस नहीं है. ये दूसरा रेड कलर क्या है? Take करो. ये रेड कलर व्हाट इज दिस? पोमोग्रेनेट कौन बोला? गिव मी. मैं बोला पोमोग्रेनेट. तू? No, this for me. पैसा दिया उसको.